கோயிலில் பார்த்தீங்கன்னா கோழிகள் அனைத்தும் குதிரையிலேயே குஞ்சு பொரித்து பூரா மகாவிழுவை 108 மரம் இருக்குது. மகாவிழுவை 108 மரம் இருக்குது. அதாவே குஞ்சு பொரித்து சித்தர் ஒவ்வொரு சித்தர்களும் அந்தந்த கோயிலில் 3 மாதம் 4 மாதம்னு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா காலபைரவர் நிறையா இருக்குது. மகாவிழுவை 108 விழுவை மரங்கள், கோயிலோட தோற்றங்கள், வேறு அம்சங்கள் எல்லாம் ஒரு ஆர்ச் கட்டிக்கிட்டு இருக்காங்க. சடமுடைய ஐயனார் கோவில் பார்த்திங்கன்னா 300-400 வருடத்துக்கு முன்னாலே குதிரை எடுத்தது கோயில். பார்த்திங்கன்னா இதில் பூரா பார்த்திங்கன்னா குஞ்சு பொரித்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும். கருப்பணசாமி படியை பாருங்கள், லாபம் நஷ்டம் இருக்கும். இந்த கோயிலோட அம்சம் கருப்பனோட இது பெரிய அதிசயங்கள், ஒவ்வொரு அதிசயங்களும் பயங்கரமாக இருக்கும். சடமுடை ஐயனார் கோவில் மதுரை டு ராமேஸ்வரம் மேட்டூர் மேலப்பெருங்கரை பக்கம் கீழப்பெருங்கரை இதில் இருக்குது இந்த கோயில். 108 விழுவ மரம் இருக்குது. 108 விழுவ மரம் இருக்குது. கோழிகள் சேவக்கள் ஒரு 500-600 கோழி சேவகள் இங்கே இருக்குது. அப்புறம் அதாவே முளைத்து இதாகுது பாருங்கள். குஞ்சு பொரித்து கொட்டிக்கிட்டு தெரியும். காட்டுக்குள்ளே ஒரு கீரி புள்ள பாம்பு எதுவுமே கிட்ட வராது கிட்ட. ஏன்னா அந்த சடமுடைய ஐயனார் துணையும் கருப்பணசாமி சரியும் பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, பேச்சியம்மன், இல்லாயம்மன், ராக்குச்சியம்மன், காளியம்மன், சின்ன கருப்பு இவருடைய பரிபூரண ஆசீர்வாதங்கள் இந்த பறவைகளுக்கு புறாமே இருக்குது. ஆடு மாடு பறவைகள் எல்லாத்துக்கும் அந்த கருப்பனோட தெரியும். சடமுடைய ஐயனார் கோயிலோட துணையும் இருக்குது. பார்த்துக்குங்க, சடமுடைய ஐயனார் கோவில் பரிபூரண இது இருக்குது. அதனால் எதுவுமே கிட்ட வராது. ராக்குச்சி அம்மன் அம்பாள், ராக்குச்சி சக்தி வாய்ந்த தெய்வம், நேரடியாகவே காட்சி கொடுத்த தெய்வம் என் தாய் ராக்குச்சி அம்மன். சின்ன கருப்பு காளியம்மன், சடமுடைய ஐயனார், சடமுடைய ஐயனார் கோவில். மகாவிழுவை ஒவ்வொரு மரமும் 400-500 வருடத்துக்கு உள்ள மகாவிழுவை 108 விழுவ மரம் இருக்குது. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா 108 மகாவிழுவை இருக்குது. பெரிய சித்தர்கள் வாழ்ந்த பூமி இது. பெரிய சித்தர்கள் வாழ்ந்த பூமி. மகாவிழுவை 108 விழுவை இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சடமுடைய ஐயனார் கோவில், சடமுடைய ஐயனார் கோவில். தச்சுருவா காட்சி கொடுக்குறாருங்க அவருங்க ஐயனார். தச்சுருவா காட்சி கொடுக்குறாரு ஐயனார். பார்த்திங்கன்னா ஒரு மகாவிழுவை 108 விழுவை குதிரைகள் புராணம் 300-400 வருடத்துக்கு முன்னாடி உள்ள குதிரைகள் செஞ்சது கோழிகள். அதாவது இப்படி குதிரை காலுக்குள்ளே அடைந்து குஞ்சு பொரித்து இது பண்ணுவாருங்க. உள்ளேயே அடைந்து குஞ்சு பொரிக்கும். மகாவிழுவை பாருங்க.
அதாக குஞ்சு பொரித்து அதாக கூட்டிக்கிட்டு தெரியும் ஒவ்வொரு கோழி. இந்த மாதிரி மரத்துகள்லையும் முட்டையிட்டு அதாக குஞ்சு பொரிக்கும், அதாக அடையும் மகாவிலு. இந்த பாருங்க உள்ள முட்டையிட்டுருக்கு. அப்படியே அதான் அடைந்து அதான் குஞ்சு பறித்து கோழி கூட்டிகிட்டு வந்துடும். கோவில் நேர்த்திக்கடன் ஒவ்வொருத்தரும் கொண்டாந்து கருப்பனுக்கு விட்டுட்டு போவாங்க. ஐயனாருக்கும் கருப்பனுக்கு. கருப்பணசாமி ஆலயம், கீழப்பெருங்கரை, நாகேஸ்வரி சர்க்கிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆன்மீக சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆன்மீக தகவல் இன்னொன்றும் தேடி வரும். மகாவிலுவை இந்த இலையை வந்து சாப்பிட்டா குழந்தை இல்லாதவளுக்கு உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த பழத்தை வந்து 5 விதமான டேஸ்ட் இருக்குது. இந்த மகாவிலுவையுடைய பழம் புளிப்பு, இனிப்பு, காரம், துவப்பு அனைத்தும் இருக்கும். பழம் ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. இந்த மகாவிலுவை பழத்தில் வந்து அதிகாலையில் விரதம் இருந்து கற்பனையும் அந்த ஐயனாரையும் குளிச்சு முடிட்டு வந்து சாப்பிட்டிங்கன்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு 6வது மாதமே